சென்னை சிட்டியில் இருக்கலாங்க. ஆமாங்க. ஒரு கிரவுண்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒன்று போட்டு பண்ணி ரெண்ட் போட்டு அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். இது திருச்சி நம்ம தொகுதியிலே வந்துருச்சு. வந்தாச்சு. இப்போ நல்ல விளையாட்டு. ஆமாம், நைட்டு ஃபுல்லாக விளாட்றாங்க. ஆமாம், நைட்டில் அங்கே பார்த்தீங்களா ரெண்ட்டு தான். ஓகே ஓகே. ஹியர் யூ கான் டு கோல் பக்கத்தில் இருக்காங்க. வாங்க. All the best. All the best. ஆமாம் ஆமாம் ஆமாம். மெயின் ரோட்டில் உள்ள போயிட்டு Ladies and gentlemen, please join me in giving a warm and thunderous round of applause to welcome our honorable chief guest in this wonderful evening. A very good evening. A very good evening to one and all present here. With hearts filled with pride and excitement, we warmly welcome you all to this grand occasion. The event complex are followed by a much awaited house revealing ceremony of MS Dhoni Global School. Let us begin this event with grace and gratitude. May I request everyone to raise for the Tamil Thai Walker, followed by a school line.
May I request our respected chairman, sir, to kindly come forward and felicitate our honorable chief guest as a token of our gratitude and respect. அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். தலை இது காண தலை பிளேஸ். Let's put our hands together in welcoming our guest. Now it's time to felicitate our guest Thiru Aravind Ramesh Avargal as a token of our gratitude and respect. It's a pleasure to introduce our honorable chief guest to the gathering. மாண்புமிகு பள்ளி தலைவர், தலைவி, நிர்வாகம், தலைமை ஆசிரியர், மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களே, இனிய மாலை வணக்கம். கல்வி கரையாத செல்வம். கல்வி என்பது எப்போதும் மதிப்பிட முடியாத செல்வம். இந்த ஆழ்ந்த கருத்தை மனதில் வைத்து இன்று நமது பள்ளியில் நடைபெறும் சிறப்பு விழாவில் நமது பெருமைக்குரிய விருந்தினர் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் 1977 திருச்சியில் பிறந்து 2001ஆம் ஆண்டு தனது கல்லூரி படிப்பை முடித்தார். பின்பு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2021ஆம் ஆண்டு கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றார். கல்வி மற்றும் மாணவர்களின் நலனுக்காக அவரது அர்ப்பணிப்பு சமூக வளர்ச்சிக்கும் பள்ளி மேம்பாட்டுக்கும் ஒரு புதிய விதிமுறையை நிலைநாட்டியுள்ளது. அவரது தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய கல்வி திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திட்டங்கள், நான் முதல்வன், முதல்வரின் காலை உணவு திட்டம். இவையின்றி சமீபத்தில் அவர் தொடங்கிய தமிழக அரசு பள்ளிகளில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள பள்ளி அறைகளின் மூலம் லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். இதுவே அவரது கல்வித்துறையின் முனைப்பின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்பதே அவரது லட்சியம். இச்சிறப்பு விழாவில் அவரை வரவேற்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான தருணமாகும். நமது MS தோனி பள்ளி குடும்பத்தின் சார்பாக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகம் இணைந்து அவரை அன்புடன் வரவேற்கிறோம். Now we are truly privileged to invite our chief guest, Anbil Magesh Poyamoli Avargal, to address the gathering and share his valuable thoughts. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, வினை வழியும் பண்பழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கியம் முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது செயலின் வலிமை, தனது வலிமை, பகைவரின் வலிமை, இரு சாராருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்தே அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு MS தோனி குளோபல் ஸ்கூலுடைய the sports complex inauguration ceremony. I'm so happy to share the dais with my brother Vineet and our honorable MLA and Ramesh Avargal. வினீத்துடைய அனைத்து குடும்ப
உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அவங்களோட அப்பா அம்மா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய சிஸ்டர்ஸ், அவங்க மட்டும் இல்லை, இந்த ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், பெற்றோர்கள், என்னுடைய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா பாலிடிக்ஸில் இருக்கும்போது பல்வேறு விதமான ப்ரெஷர்ஸ் எங்களுக்கு இருக்கிறது வழக்கம்தான். ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு பள்ளிக்கூட நிகழ்வுக்கு செல்கிறோம். அங்கே இருக்கின்ற அந்த குழந்தைகளை பார்க்கும்போது எங்களறியாமல் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்துவிடும். அதுபோல் தான் இங்கே இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் வணக்கம். MS தோனி பெயரில் அமைஞ்சிருக்கனால எல்லோருமே MS தோனி மாதிரி வர வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்கள். அதனால் எல்லாருமே கிரிக்கெட் தான் விளையாடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகளை நீங்கள் விளையாடுங்கள். குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டியது நம்ம பெற்றவங்க, நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் பற்றி ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹியூமன் லைஃப் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் தானே அப்படி இருந்துடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அடிக்கடி சொல்வது தான், ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற வெறும் வகுப்பறை மட்டுமே பாடம் நடத்தி விடாது, அங்கே இருக்கின்ற ஒரு பிளே கிரவுண்டும் ஒரு விதமான ஒரு வகுப்பறை தான். அந்த வகுப்பறைக்கு போகும்போது நம்முடைய பிள்ளைகள் நம்ம டீமோட விளையாடும்போது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், தங்களை அறியாமல் அந்த குழந்தைங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வருகிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகிறது, ஒரு கொலாபரேட்டிவ் லேர்னிங் வருகிறது. இன்டர்பர்சனல் ஸ்கில்னா என்ன, இன்ட்ராபர்சனல் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த விளையாடும்போது அவங்களுக்கான அந்த டாலரன்ஸ் லெவலுங்கிறது நம்ம எப்படி நம்ம மேம்படுத்த போகின்றோம். அங்கே இருக்கின்ற ஒரு ப்ராப்ளம் சால்விங், ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வந்தால் நம்ம குழந்தைங்களை அதை எப்படி அதை எதிர்கொள்ள முடியும், ஒரு ஸ்போர்ட்ஸிங் ஸ்கில்ஸ் அவங்களால கற்றுக்க முடியும். ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வந்துடும். எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால், இன்னைக்கு பேசிய நம்முடைய கம்ப்யூட்டர் டீச்சர் சொல்கிற மாதிரி இவர் இந்த ஆண்டில் பள்ளி படிப்பை, தன்னுடைய கல்லூரி படிப்பை நிறைவு செய்தார் என்று சொன்னார். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வருகின்ற நவம்பர் 17 எனக்கும் வைவாக இருக்கிறது. ஏன்னா நானும் டாக்டரேட் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் டாக்டரேட் எதில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அமாங் ஸ்கூல்ஸ் ஃபார் த ஸ்கில் டெவலப்மெண்ட் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன் த்ரூ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி. நீங்கள் ஒரு MCA ஸ்டூடெண்ட், நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி மூலமாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அகாடமிக் க்ரோத் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய 4 வருஷம் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 2021 நான் பொறுப்பேற்றேன்னு சொன்னால், அந்த 2021 அக்டோபர் மாதம் நான் என்னுடைய பாரதாசிரியர் நான் பதிவு செய்து பண்ண திருச்சி தேசிய கல்லூரியில் இதற்கான படிப்பை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ நவம்பர் 17 எனக்கான எக்ஸாம் எனக்கு இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் திறந்து வச்சிருக்கேன். எவ்வளோ ஒரு அப்ராப்ரியேட்டாக இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வழங்கிய MS தோனி நிறுவனத்தை சார்ந்திருக்க உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 4 வருஷம் நான் ஆல்மோஸ்ட் 234 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று மாணவ செல்வங்களோட அதிகமாக பார்த்தீங்கன்னா, அந்த 4 வருஷம் என்னுடைய சொந்த குடும்பத்தோடு நான் செலவிட்டதை காட்டிலும் பிள்ளைங்களோட தான், அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்த பிள்ளைங்களோடு நான் என்னோட நேரத்தை நான் செலவு செஞ்சிருக்கேன். அதில் எனக்கு நான் கற்றுக்கிட்ட பாடங்கள், ஒரு அமைச்சராக இருந்து எனக்கு எல்லாமே தெரியுன்றது கிடையாது. எனக்கு சில நேரத்தில் பிள்ளைங்ககிட்டேருந்து நான் பாடம் கற்றுக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் பவர்ஃபுல் டு சேஞ்ச் த வேர்ல்டு. ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் த பவர் டு இன்ஸ்பயர். ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் த பவர் டு யுனைட் த பீப்புள். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் அந்த குழந்தைங்க, அந்த யூத்துக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜ் தகுந்த அந்த குழந்தைங்க சொல்லித்தரது பார்த்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸாகத்தான் இருக்கின்றது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் தானே, விளையாட்டு தானே என்று நினைத்துட வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை ஊக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு 3% கோட்டால அந்த பிள்ளைகளுக்கான ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தையும் இன்னைக்கு பெற்றுத்தருகின்ற அளவுக்கு நாம் இன்னைக்கு அதை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேட்டாக நம்முடைய கண்ணகி நகரை சார்ந்திருக்கின்ற கார்த்திகா அப்படிங்கிற பெண் இன்றைக்கு கபடி போட்டியில் பஹ்ரைனில் நடந்த ஏஷியா லெவல் அந்த கபடி போட்டியில் இந்தியன் டீமில் ஒன் ஆஃப் த துணைத் தலைவராக, அந்த டீமுடைய ஒரு துணைத் தலைவராக இருந்து இன்னைக்கு வெற்றி பெற்று அவங்க கோல்டு மெடலும் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு பெருமை, நான் ஒரு டெல்டாக்காரன் என்ற விதத்தில் எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற வடுவூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்திருக்கின்ற அபினேஷ் மோகன் தாஸ் ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில் அவரும் கபடி போட்டியில் நீங்கள் தங்கப்பதக்கத்தை வென்றுக்க 2 பேருமே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டடீஸ் அவசியம் தான் இல்லை என்று சொல்கிறார். பட் ஒரு அகாடமிக் வரும்பொழுது நிறைய குழந்தைங்களால் கண்டிப்பாக 100க்கு 100 மார்க்லாம் வாங்க முடியும். ஆனால் அந்த 100க்கு 100 வாங்குற
பிள்ளைகள் 90% வாங்குற பிள்ளைகள் ஜஸ்ட் பாஸ் ஆகிற குழந்தைகளும் நம்முடைய சமூகத்தில் இருக்க தான் செய்வார்கள். ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை 100 வாங்குற பிள்ளைகிட்ட இருக்காது. ஸோ நமக்கான அந்த டேலண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. கூட்டு பொறுப்பாக பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு பொறுப்பாக தான் பிள்ளைக்கு என்ன, ஏன்னா நம்ம பிள்ளை தான் நமக்கான சொத்து, நம்முடைய செல்வம் எல்லாம் வந்து நம்முடைய பிள்ளைகள் தான். நாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம என்னென்ன செஞ்சுக்கும் போது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். அடுத்தது நம்முடைய பிள்ளைகள் நம்ம என்ன தரப்போகிறோம், நம்முடைய நேரத்தை கொஞ்சம் கொடுப்போம், நம்மளோட அன்பை பகிர்ந்து கொள்வோம். ரொம்ப ஏர்லி ஜட்ஜ்மெண்ட் பிள்ளைங்களுக்கு கொடுத்துறாங்க. பிள்ளைங்களை விளையாட விட்டு பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தது பிள்ளைகள் அந்த குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு முதல்ல பாருங்க. நீங்க இந்த சைலண்ட் அப்சர்வேஷன் எடுத்த உடனே தலையில கொட்டி இது தப்புன்னு சொல்லாதீங்க. அந்த குழந்தைய விட்டு அந்த குழந்தைங்களே தன்னால் அதை புரிந்து கொள்கிறதா, புரிந்து கொள்கிற மொழியில் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய இது ஒரு சேலஞ்சு தான். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கடந்துட்டோம். இப்போ நம்மலாம் இன்னைக்கு 5வது படிக்கக்கூடிய குழந்தைக்கு தெரிஞ்சது கூட நம்ம வீட்டில் இருக்கின்ற பெரியவங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய டிவி சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ண கூட இன்னைக்கு தெரியாமல் இருக்கிறாரு. ஆனால் நம்மளோட பிள்ளைகளுக்கு தெரியும். சமயம் நம்ம இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு வரமாகவும் இருக்கின்றது, சில நேரத்தில் ஒரு சாபமாகவும் இருக்கின்றது. ஸோ அதை பகுத்தறிந்து பார்த்து அதை சொல்லித்தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஸோ நம்மளுடைய மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு கார்த்திகாவும் ஒரு அபினேஷும் எப்படி இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இதே கூட்டத்தில் ஒரு கார்த்திகாவும் ஒரு அபினேஷும் இருப்பார்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மார்க் சார்ந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது ஒரு விதத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கான மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ட்ரெயினிங் பண்ணாலும் திடீர்னு ஒரு போட்டியில் கலந்து ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பேரை வந்து பெற்றுட்டு வந்துடுவாங்க. அதுவும் ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதில் இருக்குது. ஸோ நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பு அவசியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. வினித் சொன்ன மாதிரி 5 ஏக்கரில் கட்டியிருக்கோம், அதில் 2.5 ஏக்கர் கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமே நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அவர்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 2.5 ஏக்கர் வந்து அகாடமிக்கு 2.5 ஏக்கர் ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சமமாக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரீங்க. ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. என்னுடைய ஸ்டடீஸ்லேயும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் பிள்ளைங்களை நீங்கள் ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா அதை அறியாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், செல்ஃப் எஃபிகசி வரும். அதுக்கு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் நிறையா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாதிச்சு காட்ட வேண்டும் என்ற ஆசை வரும். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு பார்க்கும்போது நீங்கள் சொல்லிடலாம், ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு மிடுக்கு தோட்டத்தோடு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம். ஸோ அதோடு சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கான அந்த அறிவையும் புகுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்ம அனைவருக்குமே இருக்கின்றது. இன்றைக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க. இனி வருங்காலத்தில் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த MS தோனிங்கிற பள்ளிக்கூடங்கள் வளர்ந்து வர வேண்டும். ஸ்கூலோடு நிறுத்திடாதீங்க. அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தருகின்ற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுக்கும், குழந்தைகளுக்கும், நம்முடைய பெற்றவங்களுக்கும், குறிப்பாக MS தோனிக்காக இது மிக சிறப்பாக இதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வினித் உள்ளிட்ட அவருடைய டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும், வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் சசிதர் சுந்தர் அவர்களுக்கும், நம்முடைய சாய் அவர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கிறவங்க அனைவருக்கும் மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.